ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 11. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு மார்னிங் செக்ஷனில் 230 பாயிண்ட் கேப் ஒன் ஆகி ஓப்பன் ஆனது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக 24,000 சப்போர்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 24,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது. உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு 2 டைம் பாருங்களேன், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24,000 டச் பண்ணி உங்கள் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது. அந்த 24,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடைக்க முடியாமல் மார்க்கெட் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் சப்போர்ட் லைனை உடைச்சி கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக செல் சைடு மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கால் ஆப்ஷன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஸ்டாக் ஹோல்டிங் இருக்கிறது, கால் சைடு ஹோல்டிங் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் சேஃப் அண்ட் சீக்கிரட்டாக பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேருந்து 23,900 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் போட்டு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. கிளியராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் இருக்குங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்குது. நம்ம இது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு வரல 1 மினிட்டில். அதேமாரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடுமே சேம் அதே தான். நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. ட்ரெண்டு எதுலேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருந்தது. அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா இதுலேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங்கில் தான் இருக்குது. இதுலேயுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு என்ட்ரி மார்க் விழுந்துருக்கு பையிங்க்கு. கேண்டில் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டில் இருந்ததுனால நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ஆப்ஷன் ரேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு 12:35க்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் லோ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அகைன் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2:10க்கு வந்து க்ளோசிங்கில். ஸோ அங்கே லோ கட் பண்ணும்போது எடுத்தோம்னா கூட நமக்கு இந்த மொமெண்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் இல்லை, ஆப்ஷன் ரைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ரிவர்சல் என்ட்ரி வந்து 9:35க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ்க்கு பிலோ இருந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துப்போம். இது வந்து ரேஞ்ச் அதிகமாக இருக்கனால இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆயிடுச்சு. இதுலேயுமே பாருங்கள் நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு எக்ஸிட் வந்திருக்கு. செல் சைடில் 11 மணிக்கு லோ பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்தோம்னா கூட நமக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ கால் அண்ட் புட் ரெண்டுலேயுமே போத்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ரேட்டிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோம் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் உங்களுக்கு 12 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் சைடு மொமெண்டம் ஆனது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி மார்க் வந்தது. பட் ஆனால் உங்களுக்கு கேண்டில் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டில் இருந்ததுனால அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளோட சிஸ்டம் படி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஸ்கல்பிங் என்ட்ரி ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், 2 மெத்தட் படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய சிஸ்டம் படி எந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.